Hi, hello friends, welcome to our channel. என் பேரு குமுதா, நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் vlogs. ஓகேவா? நம்ம சேனல்ல வந்து பியூட்டி சம்பந்தமான டிப்ஸா இருக்கட்டும், ஸ்கின் கேர் டிப்ஸா இருக்கட்டும், ஹேர் கேர் டிப்ஸா இருக்கட்டும், இல்ல DIY ப்ராடக்ட்ஸ் பத்தின ஒரு டிப்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ராடக்ட் ரிவ்யூவா இருக்கட்டும், எந்த மாதிரியான சந்தேகங்களும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். நீங்க கொடுக்குற கமெண்ட்டுக்கு, நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ட்ரைட்டா. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பாடி வாஷஸ் பத்தியும் பாடி வாஷஸ் இருக்கு இல்லையா நம்ம பாடிக்கு யூஸ் பண்றது, அதை பத்தியும் சோப் இருக்குல்ல நம்ம சோப் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாடி வாஷஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். பாடி வாஷஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு எதுக்காக வந்து நம்ம பாடி வாஷஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்கின் ட்ரையா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸ்கின் ட்ரையா இருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒரு மாதிரி வின்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிளேக்கி ஆயிடும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஃபிளேக்கி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கிளாக்டு போர்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு பாடியில கூட அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து பாடி வாஷ் போய்க்கலாம். ஓகேங்களா? பாடி வாஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக உங்களோட பாடிக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஹைட்ரேஷன் நிறைய தேவை, ரொம்ப ட்ரையா இருக்கு வின்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க பாடி வாஷ் போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்போ சீதோஷண நிலைமை, நம்மளோட இது வந்து சீசனலே ஒரு மாதிரி மாறி போய் கிடக்குமா, ஸோ தட் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மாறிக்கலாம். சோப் யூஸ் பண்றவங்களும் வின்டர்ல அந்த மாதிரி போய்க்கலாம். எனக்குலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிலியா இருக்கும், பாடி வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஃபேஸ்லயுமே அங்கங்க ஒரு மாதிரி ஆயிலியா இருக்கும், அங்கங்க ட்ரையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ சோப்பு பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணும், பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணாது. அதே சமயத்துல பாடி வாஷோட இன்னொரு இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு, ப்ரோஸ்லாம் சொல்லிட்டேன், கான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு இந்த வாட்டர் ஆட் பண்ணிருப்பாங்க. அதோட கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி வாட்டரியா தான் இருக்கும். உங்களுக்கு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி தண்ணியா இருக்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி இருக்கணும் இல்லையா, அது வந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காட்டி சம் கெமிக்கல்ஸ்லாம் அதுல போட்டிருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் அதுல போட்டிருப்பாங்க. அதனால வந்துட்டு பாக்டீரியா வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒண்ணுதான் அதுல வந்து கான். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல தான் வந்துட்டு நமக்கு வருது. அது ஒரு கான். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அது செட் ஆகாது. அந்த இது சோப்பு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சோப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பேக்கேஜிங்ல தான் வருது, அது வந்து ரீயூசபிள் தான், ஒரு மாதிரி நார்மல் பேப்பர்ல தான் வருது, அது வந்து ரீயூசபிள் தான். ஸோ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனாலும் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாடியில வந்துட்டு ஹெவி பாடி ஆர்டர் இருக்கும், ஸ்வெட் நிறைய இருக்கும், அந்த மாதிரி பர்சன்ஸா இருக்கட்டும். சில பேருக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கும், அதாவது பாடியில சொல்றேன், ஸ்கின்ல நார்மலா அந்த மாதிரி பர்சன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு நீங்க சோப் வந்து போய்க்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களோட பாடி ஆர்டரை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பாடி வாஷஸ் வந்து போக்கிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பாடி வாஷ்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அந்த மாதிரி பாடி வாஷஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். சில பாடி வாஷஸ் வந்து ஃப்ரேக்ரன்ஸே இல்லாம ரொம்ப மைல்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பாடி ஆர்டர் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு குளிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது உங்களுக்கு. அப்புறம் இந்த லிக்விடா யூஸ் பண்றீங்க, இந்த கன்சிஸ்டன்சில யூஸ் பண்றீங்கல்ல அந்த பாடி வாஷ், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு தூண்டி விடுற மாதிரி ஆயிரும், இன்னும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிரும். அதுக்காண்டி தான் சொல்றேன் சோப் போய்க்கலாம். ஆனா பேசிக்கா வந்து நான் வந்து சோப் யூஸ் பண்ணலாமா பாடி வாஷ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன். பாடி வாஷ்லயே வந்துட்டு அந்த பேக்கேஜிங் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே வந்துட்டு ரீயூசபிள் பிளாஸ்டிக்லயே அவைலபிளா வரும். சில ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்து நீங்க வாங்கிக்கணும். கிளிசரின் நிறைய இருக்க மாதிரி, கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஷியா பட்டர், இந்த மாதிரி நம்மளோட மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வாட்டர் எல்லாத்துலயுமே நிறைய போட்டிருப்பாங்க. பாரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட்ஸ் பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நான் அந்த பாடி வாஷஸ் பத்தி சொல்றேன். இப்ப நான் சில பாடி வாஷஸ் பத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் யூஸ் பண்ண பாடி வாஷஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போறது வந்துட்டு இந்த மாமாத்தோடது. இது நான் காலி பண்ணிட்டேன். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி பாடி வாஷ் வித் விட்டமின் சி அண்ட் ஹனி. விட்டமின் சி அண்ட் ஹனி வந்துட்டு பாடிக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான தேவையான ஒரு இன்கிரீடியன்ட் தான். பட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிளிசரின் அப்படிங்கிறது வந்து ஒரு 8th இன்கிரீடியன்ட் தான் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா. முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்வா இருக்குது, சோடியம் மெத்தில் கொக்கைல் டாரட் இருக்கு, கிளைகோசைட் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நுர வர்றதுக்கு, அந்தந்த மாதிரி தண்ணியா இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி அதாவது இந்த இதோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கான நிறைய இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு லேதரிங்காக வந்துட்டு நிறைய இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுல வந்துட்டு கிளிசரின் வந்து வருது. ஓகேவா. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 299 300 வருது, அரௌண்ட் 300 வருது. இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ஓகே, நல்லா இருக்கும், நல்லா ஸ்மெல்லா இருக்கும். ஓகே, இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே. இது குளிக்கிற வரைக்கும் நல்ல ஸ்மெல் இருக்கும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தான் இந்த ஸ்மெல் வந்து இருக்கும் நமக்கு பாடியில. சில பேர் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் வந்து நல்லா ஸ்மெல்லா இருக்கும், வாசனையா இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும். இதுல வந்து அந்த மாதிரி இவங்களோட வேரியன்ஸ், இவங்களோட ரேஞ்ச்ல வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகல. பட் குளிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த இவங்களோட அந்த ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா தான் இருக்கும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, டு த எண்ட் சொல்ல முடியாது, ஓகே நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ரேஞ்ச்லயே நான் இன்னொரு இதுவும் ட்ரை பண்ணிருக்கேன், கொக்கோ பாடி வாஷும் ட்ரை பண்ணிருக்கேன். இது பாதி ட்ரை பண்ணிட்டு அப்படியே இருக்கு பாத்தீங்களா. இதுலயும் அதே மாதிரி தான், இதோட பிரைஸும் அப்படிதான் 299. இவங்க ரேஞ்ச் எல்லாமே இதே பிரைஸ் தான் வரும். நான் வந்து இது ரெண்டுமே வந்து ஸ்டோர்ல தான் போய் வாங்கினேன். ஒருவேளை மேபி நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்த்து தான் வாங்கணும். அடிக்கடி இந்த மாமா ப்ராடக்ட்ல ஆஃபர் இருக்காது, ஸோ நீங்க கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஓகேன்னு சொல்லுவேன், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த பிரைஸுக்கு இது ஓகே அப்படிதான் நான் சொல்லுவேன். அடுத்தது நான் உங்களுக்கு காட்டுறது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பயோட்டிக்கோடது காட்டுறேன். பயோட்டிக்கோட பயோ பேசில் அண்ட் பார்ஸ்லே பியூரிஃபையிங் பாடி வாஷ். ஓகேவா, சோப் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இதுலயே அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க சோப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா பயோட்டிக்கோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இன்கிரீடியன்ட் லிஸ்டே அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. சோ தட் நமக்கு இதோட இன்கிரீடியன்ட் பத்தி நமக்கு தெரியல. பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 வருது. 200க்கு வந்துட்டு எவ்வளவு எம்எல் இதுல கொடுக்குறாங்க அப்படின்னா 200 ml கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 300க்கு 300 ml. எனிவேஸ் எனக்கு இது வந்துட்டு அந்த அளவுக்கு குளிக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்ல. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து இன்னொரு வேரியன்ட் நான் ட்ரை பண்ணிருக்கேன், பயோ ஆப்ரிகாட் அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்கும், அதுவுமே நான் ட்ரை பண்ணிருக்கேன். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஓகே, இப்ப நிறைய வேரியன்ட்ஸ் வந்து அந்த பயோட்டிக்ல லான்ச் பண்ணிருக்காங்க, பட் நான் ட்ரை பண்ணல எதுவுமே. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போறது பாத்தீங்கன்னா இந்த ஃபியாமாவோடது பாத்தீங்கன்னா இதுல வந்து கிளிசரின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்வா இருக்கு. எல்லா ப்ராடக்ட்லயும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அக்வா தான் இருக்கும். அக்வா, சோடியம் லாரட் சல்ஃபேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரஜனேட்டட் கேஸ்டர் ஆயில் இருக்கு. இதுலயுமே வந்து ஒரு 6th or 7th ப்ராடக்டா தான் வந்துட்டு கிளிசரின் இருக்கு. ஆனா இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் குட்டா இருக்கும். குளிச்சு முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட ரொம்ப நேரத்துக்கு உங்க பாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட் அதனாலதான் ரொம்ப பிடிக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 199. பட் நான் இது வாங்கினது ஆன்லைன்ல தான் வாங்கினேன். ஒரு 130 இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் பிரைஸ். இது எவ்வளவு எம்எல் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பிரைஸுக்கு 250 ml கொடுக்குறாங்க. இந்த பிரைஸுக்கு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வர்த்தா தான் தோணுச்சு. ஏன்னா வந்து குளிக்கிறப்பையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சொல்ல போனா நீங்க வந்து பெர்ஃபியூமோ இல்ல ஒரு ஸ்ப்ரேவோ பாடி ஸ்ப்ரேவோ நீங்க யூஸ் பண்ணவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுல வந்து 2-3 வேரியன்ட் நான் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த வேரியன்ட் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்ன வேரியன்ட்னா பச்சௌலி அண்ட் மெக்கடாமியா, இந்த வேரியன்ட் ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பீச் அண்ட் அவகேடோ இது ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் இன்னொரு வேரியன்ட் இருக்கும், டார்க் கலர்ல இருக்கும், பிளாக் கரண்ட் சம்திங் ஞாபகம் இல்ல. அது மூணுமே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம ஒரு ஸ்ட்ராங்கா செம்மையா இருக்கும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே ஒரு மாதிரி நம்ம பாடி வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு சொல்லலாம். பிரைஸ் பாயிண்ட்ல இது வந்து ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போறது பாத்தீங்கன்னா இந்த பியர்ஸோடது. இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளிசரின் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டர், அடுத்து சோடியம் லாரிக் சல்ஃபேட், அப்புறம் சோடியம் குளோரைட், அப்புறம் கொக்கமைட் எம்இஏ, பெர்ஃபியூம் கிளிசரின். கிளிசரின் ஏதோ 6th ப்ராடக்டோ ஏதோ ஒன்று இருக்கு. பட் இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்க ஸ்கின் பியர்ஸ் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஒரு
ஒரு ஸ்கின் உங்களுக்கு வேணும், சப்பலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு சோப்பை கம்பேர் பண்ணுறப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்கின்லாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சப்பலாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க எமோலியன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போயிட்டு ஸ்கின்ல சின்ன சின்ன போர்ஸோ சின்ன சின்ன கிராக்ஸோ இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டீப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. அப்புறம் உங்களுக்கு காட்ட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யாவோடது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சர்ஜல். இதுல பாத்தீங்கன்னா கிளிசரின் வந்து ஒரு 4th ப்ராடக்டாவோ 5th ப்ராடக்டாவோ கொடுத்துருக்காங்க. 4th ப்ராடக்டா இருக்கு. ஸோ இது எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓகே, இது அளவுக்கு ஸ்மெல் இருக்காது, ஃபியாமா அளவுக்கு ஸ்மெல் இருக்காது. எனிவேஸ் வந்து ஓகே, டீசெண்டா ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபியூம்டு ஸ்மெல் இருக்கும். இவங்க வேரியன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெர்ஃபியூம்டு ஸ்மெல், ஒரு பெர்ஃபியூம் அந்த மாதிரி இருக்கும். இவங்களோடது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிங்கா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த நிவ்யால இருக்கும். லாஸ்டா உங்களுக்கு நான் காட்ட போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எம்கஃபேனோடது தான் காட்ட போறேன். 400 இந்த பிரைஸ்க்கு இது வர்த்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமா இந்த ப்ராடக்ட் பிடிக்கல. ஏன்னா குளிக்கிறப்பையும் ஒரு 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 குளிக்கிறப்ப ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் ஊத்துறோம் பாத்தீங்களா, அப்ப மட்டும்தான் வாசனை வருது. கொஞ்சம் கூட அதுக்கப்புறம் வாசனையும் இல்ல, ஒரு மாய்ஸ்சரைசிங் எதுவுமே கிடையாது இந்த ப்ராடக்ட்ல. 400க்கு இந்த ப்ராடக்ட் போட்டு ஏன் வாங்கணும்னு இருக்கு. இது நான் பாதி ப்ராடக்ட் அப்படியே உள்ளதான் வச்சிருக்கேன், போட்டு எப்படியாவது காலி பண்ணுவோம். இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு 3 ப்ராடக்ட் நான் காமிச்சதுலேயே 3 ப்ராடக்ட் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா நிவ்யா சொல்லுவேன். நிவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கிளிசரின் ஜாஸ்தி இருக்கு, ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கும். ஸோ தட் இது நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியர்ஸ்ல இதுதான், அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது, ஓகே ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும், மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கும், ஒரு டீசென்டான ஒரு ஸ்மெல், டீசென்டான விலை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு பிரைஸ். ஸோ தட் நான் அதுவும் சொல்லுவேன் உங்களுக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நிவ்யாவோட நான் சொல்லலன்னு நினைக்கிறேன், 199 நினைக்கிறேன். பட் இது நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், கொஞ்சம் ஆஃபர் இருக்கிற மாதிரியான டைம்ல தான் பிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் காட்ட போறது இந்த ஃபியாமாவோடது. சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரொம்ப வந்து எனக்கு ஸ்வெட்டா இருக்கும், ரொம்ப வந்து சம்மர் டைம்ல ரொம்ப ஸ்வெட் இருக்கும், அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபியாமாவோடது இது 3 சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல இருந்து 1 மட்டும் சஜஸ்ட் பண்ணீங்க, 1 மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பியர்ஸ் சொல்லுவேன். ஆனா ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்காது, எனக்கு ஸ்மெல்ல தேவை கிடையாது, பாடி மட்டும் மாய்ஸ்சரைசிங்கா இருந்தா போட்டோம், ஸ்கின் மட்டும் சப்பலா இருந்தா போதும், மாய்ஸ்சரைசிங்கா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணலாம். ஆரல்ஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிவ்யா ஆரல்ஸ் நீங்க இந்த ஃபியாமா யூஸ் பண்ணலாம். இதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்ல எனக்கு வந்து இந்த பாடி வாஷே எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து நீங்க சோப் சொல்லுங்க, சோப் தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு பாடி வாஷ் பர்சன் கிடையாது, சோப் தான் யூஸ் பண்ணுவேன், சோப் தான் யூஸ் பண்ற பர்சன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சோப்லேயே நான் பியர்ஸ் தான் சொல்லுவேன். பியர்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்ல டவ் யூஸ் பண்ணுங்க. டவ் பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ஆளுங்க யூஸ் பண்ணுங்க. பியர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பாடி ட்ரையா இருக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, வின்டர்ல எல்லாம் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஸ்கின் ஃபிளேக்கியா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அங்கங்க ரவுண்டா ஒயிட் கலர்ல பேட்சி அந்த மாதிரி ஆயிடும், ட்ரையா அந்த ஸ்கின் ட்ரையா இருக்காதான். ஸோ நீங்க டவ் யூஸ் பண்ணீங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்டா இருக்கும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா உங்க ஸ்கின்னை வச்சுக்கணும். ஸோ டவ் யூஸ் பண்ணுங்க. பியர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பியூர் அண்ட் ஜென்டில், இந்த பியூர் கிளிசரின் ஜாஸ்தி இருக்கும் பியர்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா. ஸோ இதுல எல்லா வேரியண்ட்டுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எது எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு பர்சனலா இதுவும் கிரீன் கலர்ல ஒன்று இருக்கும் ஒரு வேரியண்ட், அதுவுமே எனக்கு பிடிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷியா பட்டன் ஒரு வேரியண்ட் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு ரோஸ் கலர்ல ஒரு வேரியண்ட் இருக்கும், பேபி பிங்க் கலர்ல ஒரு வேரியண்ட் இருக்கும். ஆனா பேசிக்கான எல்லாமே ஒரு கரெக்டா இருக்கிறது எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேரியன்ட் தான் நல்லா இருக்கும். ஒயிட் கலர் எல்லாத்துலயுமே வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இன்கிரீடியன்ஸ் அந்த வேரியன்ட் தான் நல்லா இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது உங்களுக்கு அந்த ஒரு பிராண்ட்லயே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போற வேரியன்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் கொடுக்குற இம்பாக்ட் மாதிரி எனக்கு அடுத்தடுத்து அவங்க லான்ச் பண்றதுல கொடுத்ததில்ல. ஸோ தட் நான் வந்து அதே தான் சொல்லுவேன் டவ்வுக்கும். இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கும் டவ்ல ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ணது. அதுக்கப்புறம் ஷியா பட்டர்ல பேஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க, அது நல்லா இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்க பியர்ஸ் யூஸ் பண்ணலாம். பியர்ஸ் வந்து எல்லா பாடி கண்டிஷனுக்கும், ஆயிலி ஸ்கின், நியூட்ரல் ஸ்கின், ஆர்எல்ஸ்
ட்ரை ஸ்கின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ வின்டர் சீசன் வரப்போகுது இல்லையா, இன்னும் ஒரு 2 monthsல பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு பாடி வாஷஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல பாடி வாஷஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த பாடி வாஷஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பாடி வாஷ் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அது உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு பாடி வாஷஸ் பத்தியோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் குவரிஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும்.